அன்னம் சீரியல்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, என்னதான் காமெடியா இருந்தாலும், இன்னொரு பக்கம் சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரம்யாவா இருக்கட்டும், அல்லது புதுசா வந்து அந்த சுந்தரமா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரே பிளான் தான். இந்த குடும்பத்த அழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான். ஆனா ஏன் அத பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரம்யாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கார்த்தி ரம்யாவ லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அவ என்ன ஏமாத்திட்டா. அவன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த அண்ணமா இருக்கட்டும், இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு அந்த சண்முகமா இருக்கட்டும், ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா, அந்த வெஞ்சன்ஸ காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க வந்து இவங்களோட புருஷன கொன்னதுனால இவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு குடும்பத்த வந்து எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு தான் ஒவ்வொருத்தவங்களுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாவது இப்போ இந்த கோயில் பண விஷயத்த வச்சு நம்ம குடும்பத்தில ஒரு பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணணும் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தவங்க ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாமி துரை சொன்ன மாதிரி கரெக்ட்டா எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. ஆனா இந்த விஷயம் எனக்கு என்னமோ அண்ணத்துக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து சரி பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாரி தோணுது. ஏன் அப்படின்னா, அடுத்தடுத்து நடக்க போற விஷயங்கள பார்த்தா அப்படிதான் வந்து தெரியுது. ஸோ ரம்யா பயங்கர பில்டப்போட இருப்பாங்க. இன்னைக்கு அண்ணத்த வந்து நம்ம ஒரு வழி பண்ணிற போறோம். எல்லார் முன்னாடியும் அவள வந்து எந்த அளவுக்கு நம்ம கேவலப்படுத்தணுமோ, அந்த அளவுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பா. ஆனா, அண்ணத்த பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கூலா தான் அந்த விஷயத்த வந்து அவங்க இது பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதிலேயே தெரியுது ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அந்த விஷயம் அண்ணத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு. இப்போ மறுநாள் காலையில வந்து விடியுது. ஸோ நம்ம சண்முகம் பார்த்தீங்க அப்படின்னா, தூங்கி எந்திரிச்சு வெளியில வராரு. இந்த பக்கம் நம்ம அண்ணமுமே வந்து காலையில எந்திரிச்சு குளிச்சு, எல்லா வேலையுமே பார்த்துட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணன் கிட்ட வந்து பேசுறாரு. என்ன அண்ணா இந்த மாரி சாப்பாடு ஆயிருச்சா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அம்மா சாப்பாடு எப்பயோ ரெடி ஆயிருச்சு. நீங்க வாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இல்ல அண்ணா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பணத்த எல்லாமே வந்து கோயில்காரங்க கிட்ட போயிட்டு ஒப்படைக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட்டு மேல போயிட்டு நான் ட்ரெஸ் மாத்திட்டு அந்த விஷயத்த நான் முடிச்சுடுறேன். அதுக்கப்புறம் கூட நம்ம ஒண்ணா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணத்தோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அந்த பணம் நம்ம சண்முகத்தோட ரூம்ல இருக்காது அப்படிங்கிற விஷயம் அண்ணத்துக்கு தெரியும் போல இருக்கு. அதனால அவங்க எதுவுமே அப்போதைக்கு வந்து ரியாக்ட் பண்ணல. அமைதியாவே இருக்காங்க. சரிங்க மாமா நீங்க முடிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம அண்ணமுமே அனுப்பி வச்சுடுறாங்க. மேல போல நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த ரூ. 10,00,000 பணத்த கோயில்காரங்க கிட்ட போயிட்டு நம்ம ஒப்படைக்கணும். ஏன்னா நமக்கு முக்கியமான விஷயம் நம்மள நம்பி குடுத்துருக்காங்க. அந்த விஷயத்த நம்ம சீரும் சிறப்புமா பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நல்லா புதுசா ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம பணத்த எடுத்துட்டு கீழ போலாம் அப்படின்னு நெனச்சு பீரோவ தொறந்து பார்த்தா, அந்த மஞ்ச பை பணத்த காணோம். இத பார்த்த நம்ம சண்முகத்துக்கு பயங்கரமான ஷாக். என்னடா இது! பணம் நம்ம இங்க தானே வச்சிருந்தோம். அது எப்படி காணாம போகும்? இங்க தானே வச்சோம், இல்ல வேற இடத்துல வச்சோமா? அப்படின்னு நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா, ரூம் முழுக்க நல்லா பீரோ ஃபுல்லா தேடி தேடி பார்க்குறாரு. இருக்க துணியெல்லாம் எடுத்து போட்டு பார்க்குறாரு. ஆனா எங்கேயுமே இல்ல. ஆனா சண்முகத்துக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க தான் நம்ம வச்சோம். அது நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா இங்க வச்ச இந்த பேக் எங்க போச்சு? அப்படின்னு. ஸோ அப்போ கண்டிப்பா வந்து வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க பிளான் பண்ணி தான் இந்த வேலைய பார்த்துருக்காங்க. அப்படின்னு நம்ம சண்முகம் பயங்கரமா கோவப்படுறாரு. அதே கோவத்தோட அப்படியே விறுவிறுன்னு கீழ இறங்கி வராரு. கீழ இறங்கி வந்தவன் பார்த்தீங்க அப்படின்னா, உடனே வந்து நம்ம செண்பகத்த வந்து கூப்பிடுறாரு. "செண்பகம் வெளியில வா, வெளியில வா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறாரு. எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க. "என்ன மாமா என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "இரு கண்ணு, வர வேண்டிய ஆளு வரட்டும். எவ்ளோ முக்கியமான விஷயம் அது. எப்படி ஒரு கேவலமான காரியத்த பண்ணியிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த வீட்ல என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருத்தவங்கள கூட இந்த வீட்ல நம்மளால நம்ப முடிய மாட்டேங்குது. நமக்கே இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றவங்களா நெறைய பேர் இந்த வீட்ல இருக்காங்க." அப்படின்னு நம்ம சண்முகம் சொல்ல, அண்ணத்துக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன மாமா என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? இப்போ தானே நீங்க வந்து மேல போயிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வரேன். கோயில் பணத்த குடுக்கணும் அப்படின்னு சந்தோஷமா தானே போனீங்க." அப்படின்னு சொல்ல, "ஆமா அண்ணோ, உன்கிட்ட சொல்லிட்டு சந்தோஷமா தான் நான் மேல போனேன். ஆனா, இப்ப கோயில் பணத்த எடுக்கிறதுக்கு பீரோவ தொறந்தா அந்த பணத்த காணோம்." அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கௌரவ். அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த விஷயத்த யாரு பண்ணியிருக்கா அப்படிங்கிறது. ஸோ, அதனால அவன் பார்த்தீங்கன்னா வாய மூடிட்டு அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா, அந்த அமராவதி, அதுக்கப்புறம் அந்த சுந்தரம் எல்லாருமே வந்து கௌரவ் தான் அந்த பணத்த எடுத்திருப்பான் அப்படின்னு நெனச்சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, உண்மையிலே பணத்த எடுத்தது கௌரவ் கிடையாது, சாமிதுரை. இந்த விஷயத்த கௌரவ் இன்னும் அவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஸோ, இந்த விஷயம் சொன்ன உடனே அவங்க 2 பேருமே கௌரவ வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. ஐயய்யோ! நடந்த விஷயத்த இன்னும் நம்ம பாட்டிகிட்டயும், மாமா கிட்டயும் சொல்லலையே!
ஒருவேளை இவங்க வேற நம்ம தான் அந்த பணத்தை எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட போறாங்க. முதல்ல இந்த பிரச்சனை முடியறதுக்குள்ள இந்த விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரவ் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. என்னப்பா என்ன சொல்றீங்க? பீரோல வச்ச பணம் காணாமா? அது எப்படிப்பா காணாம போகும்? நீங்க நல்லா பீரோ ஃபுல்லா தேடி பார்த்தீங்களா? இல்ல மறந்தாப்புல ரூம்ல வேற எங்கேயாவது வச்சீங்களா? அப்படின்னு கார்த்திக் கேட்கிறாரு. இல்ல கண்ணு, பணத்தை எங்க வச்சேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கோயில்ல இருந்து கொண்டு வந்து குடுத்த உடனே அண்ணன் கையால வாங்கி அத நான் கரெக்ட்டா அந்த பீரோல போய் தான் வச்சிருந்தேன். நேத்து கூட நான் வந்து அத தேடி இது செக் பண்ணி பார்த்தேன். அப்போ கூட அங்க தான் இருந்துச்சு. இப்போ காலையில எந்திரிச்சு சரி கொண்டு போய் குடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பணத்த காணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. இந்த பணத்த இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. அப்படிங்கிற மாரி சொல்ல, எதுக்கு தேவையில்லாம என்ன பார்க்குறீங்க? அப்படின்னு செண்பகம் சொல்ல, ஆமா, பணத்த எடுத்தது நீ தானே! எனக்கு என்னமோ உன் பேர்ல தான் சந்தேகமா இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்ல, சரவணன் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. இங்க பாருங்க, தேவையில்லாம என் அம்மாவெல்லாம் பேசுற வேல வச்சுக்காதீங்க. என் அம்மாவுக்கு அந்த பணத்த திருடி தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்ல, இந்த வீட்ல பணத்த திருடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஆளு வந்து உங்க அம்மா. அப்படி இல்லன்னா நீ. நீங்க 2 பேர தவிர்த்து இந்த வீட்ல இந்த மாரி ஒரு கேவலமான காரியத்த வேற யார் பண்ண போறா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க அம்மாவெல்லாம் இதுக்கப்புறமும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, அப்புறம் நடக்கிறத வேற பாருங்க அப்படின்னு நம்ம சரவணன் வந்து கோவப்பட, டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்பா கிட்ட? கோயில்ல இருந்து அப்பாவ நம்பி குடுத்த பணம் 10,00,000 காணோம்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நீ அவரையே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. என்ன மனுஷன்டா நீ அப்படின்னு கார்த்திக் திட்டுறாரு. இங்க பாருடா, தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்காத. பணத்த காணோம்னா, பணத்த காணோம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடணும். அத விட்டுட்டு என்னமோ எங்க அம்மா தான் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாரி அம்மா மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் உனக்கு என்ன அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மனசுல தோணவே இல்லையா? அப்படின்னு சொல்ல, டேய் சரவணா விட்றா, அவனுக்கெல்லாம் எப்படி இது தோண போகுது? அவனுக்கு எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பா, அவன் பொண்டாட்டி இது மட்டும் தானே. பெத்த அம்மாலாம் அவனுக்கு கண்ணுல எப்படி தெரிய போகுது? அப்படின்னு நம்ம செண்பகம் சொல்றாங்க. பெத்த அம்மானா அவங்க அதுக்கு ஏத்த மாரி நடந்துக்கணும். அப்படி இருந்தா தோணுக்கும். ஆனா இதுவரைக்கும் நீங்க அந்த மாரியா நடந்துகிட்டே இருக்கீங்க? என் பொண்டாட்டிய எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அப்பாவுக்கு நீங்க ஒரு மரியாதை கூட குடுக்கிறது கிடையாது. அப்போ உங்க மேல எனக்கு எப்படி மதிப்பும், மரியாதையும் வரும்? அப்படின்னு நம்ம கார்த்திக் பேசுறாரு. டேய் கார்த்தி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அம்மாவ பார்த்து இப்படிலாமா பேசுற? யார்றா உனக்கு இப்படிலாம் பேச கத்துக் குடுத்தது? பக்கத்துல நிக்கிறாரே, உன் பொண்டாட்டி தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தேவையில்லாத அந்த மணியும் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணத்த பேச ஆரம்பிக்க, ஐயோ அண்ணி, எதுக்காக தேவையில்லாம என்ன இதுல புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி நம்ம அண்ணன் சொல்ல, உடனே நம்ம மணி பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க, இந்த வீட்ல தேவையில்லாம என் மேலலாம் நீங்க பழிய போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏன்? போயும் போயும் அந்த பணத்த எடுத்து தான் ஏதாவது பண்ணணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? ஏன் இந்த பணத்த உங்க அரும மருமக இதோ நிக்கிறாளே இந்த அன்னக்காவடி, இவ எடுத்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாரி சொல்ல, அடச்சி வாய மூடு. எவ்ளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு பேச்ச நீ பேசுவ? என் மருமக அண்ணன் இப்படி ஒரு கேவலமான காரியத்த என்னைக்குமே பண்ண மாட்டான். அவள பத்தி பேசினாலே அந்த சாமிக்கே அவ்ளோ பிடிக்கும். அப்படிப்பட்டவ சாமியோட பணத்து மேல கை வைப்பாளா? அந்த மாதிரி புத்தி உனக்கும் உன் புள்ளைக்கும் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க தான் அந்த மாரி ஒரு கேவலமான காரியத்த பண்ணுவீங்க. தேவையில்லாம அண்ணன் மேல ஏதாவது பழி போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க, நீங்க வந்து ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. பணத்த காணோம் அப்படின்னா, அதுக்கு பொறுப்பு நீங்க. அதுக்கு வீட்டுக்குள்ள வந்து வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்பீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம செண்பகம் மறுபடியும் கத்துறாங்க. நம்ம மணியும் வந்து, அப்பா எதுக்கு நீங்க அம்மா மேல இப்படி சந்தேகப்படுறீங்க? அம்மா எதுக்கு அந்த பணத்தெல்லாம் எடுக்க போறாங்க? ஏன்பா? அம்மா மேல உங்களுக்கு இருக்கிற கோவம் இப்படியா இருக்கும்? அதுக்காக நீங்க இப்படிலாம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல அப்படின்னு சொல்ல, ஸோ அமராவதி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் சண்முகம் உங்க வீட்ல இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு? சத்தியமா சொல்றேன். கோயில் பணத்த யாரோ எடுத்திருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த கேள்விப்பட்டா கோயில்காரங்க நம்ம குடும்பத்த என்ன நெனைப்பாங்க? அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருவாங்களே! அப்படிங்கிற மாரி நம்ம சண்முகத்த பார்த்து கேட்க, சண்முகத்துக்கு பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னடா இது! நம்மள நம்பி நம்மகிட்ட ஒரு பணத்த குடுத்துருக்காங்க. இத நம்ம இப்படி தவற விட்டுட்டோமே! இப்போ அந்த பணத்த யார் எடுத்திருக்கா? என்னன்னு ஒண்ணுமே புரியலையே! இவங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து பணத்த கேட்டு, அந்த பணத்த நான் எடுத்துட்டேன் அப்படின்னு நெனச்சா, நான் என்ன பண்ணுவேன்? ஊர் முன்னாடி நமக்கு இருக்கிற மானம், மரியாதை எல்லாமே போயிருமே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகத்துக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர வருத்தமா இருக்கு. ஸோ சண்முகம் இந்த மாரி வருத்தப்படுறத பார்த்து நம்ம சுந்தரம், அமராவதி 2 பேருமே மனசுக்குள்ள பயங்கரமா சிரிச்சுக்கிறாங்க. இது வெறும் ஆரம்பம் தான் சண்முகம். இதுக்கப்புறம் தான் உனக்கு என்னென்ன நடக்க போகுது.
எப்படி நீ அவமானப்பட்டு நிக்க போற? அப்படிங்கிறத எங்க கண்ணால பார்த்து நாங்க சந்தோஷப்பட போறோம்." அப்படின்னு 2 பேருமே நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது? அண்ணன் எப்படி இத சமாளிக்க போறாங்க? அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.